கருப்பு நிலா நீதான் கலங்குவதே துளி துளியா கண்ணீர் விடுவதே கருப்பு நிலா நீதான் கலங்குவதே துளி துளியா கண்ணீர் விடுவதே சின்னமானே மாங்குயிலே ஓ மனசில என்னதுட என்ன ஆத்தா போயிருப்பே இந்த பூமியில் வாழுவதே எட்டு திசையாலும் கத்தார தாழ நாத ராஜா நீராடே கருப்பு நிலா நீதான் கலங்குவதே துளி துளியா கண்ணீர் விடுவதே பத்து மாதம் அடித்தி பெற்றெடுத்த மகராசி பச்சை புள்ள உன்னை விட்டு போனது அழுதாயோ மாமன்றத்தை என்னை காக்க நான் உங்களை உன்னை காக்க நான் விரும்பும் இன்பம் எல்லாம் நாடுகள் நமக்காக காலம் உள்ள காலம் வாழும் இந்த காலம் பூமி இவை மூடுதே இந்த பூமியை கட்டியுடனே கருப்பு நிலா நீதான் கலங்குவதே துளி துளியால் கண்ணீர் விடுவதே வண்ண வண்ண முகம் காட்டி வானவி நிறம் காட்டி சின்ன சின்ன மழலை பேசி சித்திரம் மகனீவா செம்பருத்தி மலர் போலே சொர்க்கவில்லி மணி போலே கண்ணம் ரெண்டும் விட்ட விட்ட கண்மணி மடியில் வா பாட்டு கவி பாட்டு கேட்டு அது கேட்டு
நமச்சிவாயம் ஆதி இந்த மானதும் 6-2-100 தேவர்கள் அன்றைத்த மந்திரம் சுருகுதோர் எழுத்தை உன்னை சொல்லுவேன் சிவவாக்கியம். தோஷங்கள் மறைந்து பாவங்கள் நீங்கி மனித வாழ்விலே இன்ப வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் இறை வழிபாடு செய்ய வேண்டும். அப்படி இறை வழிபாடு செய்தால் மட்டுமே வருகின்ற இடர்கள் துன்பங்கள் எல்லாம் கலைந்து மனித வாழ்விலே ஒரு இன்பத்தை பெற முடியும் என்றால் கூட ஒவ்வொரு மனிதனும் தேடி அலைகின்றார். எங்கே இன்பம், எங்கே இன்பம்? இன்பம் எங்கிருந்துதான் கிடைக்கிறது? மதுவிலிருந்து கிடைப்பது இன்பமா, இல்லை மாதவிலிருந்து கிடைப்பது இன்பமா, இல்லை மழலை மொழி பேசுவதிலிருந்து கிடைப்பதுதான் இன்பமா என்று ஒவ்வொரு மனிதனும் தேடி அலைகின்ற அந்த இன்பத்தின் வாயிலாக இந்த இடத்தை பார்த்தாலும் கூட அழகெனும் சொல்லிலே அற்புதமாக விளங்கக்கூடிய இந்த இடத்திலே பூஞ்சோலை, இந்த பூஞ்சோலையின் மத்தியிலே இன்பம் எங்கிருந்துதான் இருக்கிறது. இந்த இன்பத்தின் நடுவிலே நானும் இன்பமாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது இன்பத்தின் வாயிலாக இந்த இடத்தை காண கலிரசமா மதுவருந்தி கழிப்பதல்ல இன்பம், கிடைப்பதல்ல இன்பம், கலிரசமா மதுவருந்தி கழிப்பதல்ல இன்பம், கழிகளில் துறையிலே கிடைப்பதல்ல இன்பம், இடையில்லா மனையாடி வாய்மொழியே இன்பம், இடையில்லா மனையாடி வாய்மொழியே இன்பம், அவன் சித்தும் புன்னகையில் அனைவராக இன்பம், இன்பமே இன்பமே இன்பமே. அப்படிப்பட்ட இன்பம் எங்கிருந்துதான் கிடைக்கிறது என்று பார்த்தாலும் கூட இந்த அழகான இந்த குறிஞ்சி நிற வனத்தை பார்க்கின்ற பொழுது கண்களும் கண்களும் நின்று கவிபாடுகின்றன, காதல் மொழி பேசுகின்றன. அப்படி காதல் மொழி பேசுகின்ற இவ்விடத்தை பார்த்தாலும் கூட ஏதோ ஒரு சத்தம் கேட்கின்றது. இந்த சத்தம் என்ன சத்தமாக இருக்கும் என்ற சத்தத்தின் ஒளியின் ஓசையில் சத்தம் அடடா ஆளோளம் சோ ஆளோளம் சோ என்ற அழகான இனிதான கானம். இந்த கானத்தை கேட்டவுடனே பறவை இனங்கள் கூட மெய்மறந்து சிலையாக நிற்பது எதற்காக? குழல் இனிது, யாழ் இனிது, அமிழ்தும் இனிது, இவன் எழுப்புகின்ற அந்த இன்ப தமிழ் மொழியும் இனிது என்றாலும் கூட முக்கடலிலே முத்தெடுத்து மூங்கிலே நாதம் செய்து முத்தமிழை பாட வந்தேன் மூவேந்தர்களின் முன்னிலையிலே கற்பனையால் கடலை வைத்து கலைஞர்களை எல்லாம் முன்பே கடல் போல அமர வைத்து அந்த கண்ணீரை இங்கு ஆடவிட வேண்டும் அல்லவா? இப்படிப்பட்ட இந்த அழகினை பார்க்கின்ற பொழுது 3 தமிழும் ஒன்றாக சேர்ந்து நிற்கிறது என்பது மன்னவனோ
கற்பனையால் கடல் அமைத்தாலும் கூட அன்புள்ள இந்த இடத்திலே பார்க்கின்ற பொழுது அழகென்னும் வழிகளிலே அகப்பட்டுக் கொண்டிருக்கின்ற அன்பென்னும் காதல் வழியிலே காதல் எங்கே எங்கே காதல் காதல் எங்கே என்று பார்த்தால் என்னை வா வா என்று இருக்கக்கூடிய அந்த இரண்டு கண்களையும் காண வேண்டும். காதலிக்கின்ற கண்கள் இரண்டு இரண்டு அதை ஒளிந்து மறைந்து என்று பார்க்கக்கூடிய நிலவு ஒரு பெண்ணாக தென்படுகிறாளே. நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ நீரழைகள் இடமாறி நீந்துகின்ற குழலோ நீந்துகின்ற குழலோ அவங்க போகல என்ன கவலைப்படுறாங்க, போனா போயிட்டு போதும். இங்க இப்ப போடுங்க போனத பிடிக்கணுமே, இடையில வந்து மறிக்கிறீங்க என்ன காரணம்? போனதை பிடிக்கணும் விட்டதை பிடிக்கணும்னு இருக்கிறது போயிரும் பாருங்க. இங்க பாருங்க, நீங்க நினைக்கிறது வேற. இது வந்து எனக்கு சொந்தமானது. சொந்தமானதா? சொந்தமானது. உள்ள பிறந்தனால வந்தேன். எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? இங்க ஆல்ரவுண்டராக இருக்கும் நமது அன்பு அண்ணனா தம்பியான்னு தெரியல, அதிரடி மன்னனா இருக்காப்புல. மதுரையில தான் பார்த்துருக்கேன் அதிரடி பாய்ஸ்ன்னு. அதிரடியில பிசிக்கிலேயும் இவ்வளவு அதிரடியா இருக்கிற அந்த 4 பேருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும். கூட்டிட்டு வந்த எங்க கூலைவேலி சேர்ந்த
ஊர்காவலன் சுவாமி பங்காளிகளுக்கு மிக்க நன்றி. அதில் நானும் ஒருத்தன் தான். சரியான நாடக அமைப்பாளர், நாடக நடிகர்கள், கலைவாணர்கள், கலை வித்துவான்கள் ரொம்ப திறமையாக இருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது. அந்த ஆல்ரவுண்டரை நான் பாராட்டி இந்த சிறு காணிக்கையாக இருக்குது. தம்பி உதவி. ஆமா, அதாவது இசை கலைஞர்களை பாராட்டி என்ன இடி முழக்கம் வந்து 10 மணிக்கு என்ன ஒரு சுறுசுறுப்பு இருந்துச்சோ அதே சுறுசுறுப்போட முடியும் வரை நாடகம் முடியும் வரை அதே சுறுசுறுப்போடு இருக்கக்கூடிய அன்பு மைத்துனர் சரவணன் ஏன் கேட்டீங்கன்னா அவர்களுக்கு நமது குமளவேலி ஊர்காவலன் பங்காளிகள் சார்பாக இந்த நாடக குழுவினரையும் பாராட்டி அன்பு தம்பி சரவணகுமார் அவர்களை பாராட்டி இந்த சிறு காணிக்கையை அளித்த நமது குமளவேலி ஊர்காவலன் சுவாமி கும்பிடும் பங்காளிகளுக்கு அன்பு தம்பி சரவணகுமார் அவர்கள் சார்பிலும் இசைக்கலைஞர்கள் சார்பிலும் வந்திருக்கின்ற நாடக நடிகர் அத்தனைகள் வேறு சார்பிலும் நமது குமளவேலி கிராமத்தார்கள் சார்பிலும் சிறந்தாழ்ந்த நன்றி கலந்த வணக்கம். ரொம்ப முடியாது. மேலே ஒரு நடிகன், ஒரு கலைஞன் இந்த விடிய நேரத்தில் பெயர் எடுத்து அன்பளிப்பு வாங்கிறது மிகப்பெரிய காரியம் இந்த ஆலயத்திற்கு முன்னாடி. நன்றி 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 நன்றி. எல்லாத்துக்கும் காரணம் பெரியவருடைய ஆசீர்வாதம். அப்படி முக்கியமா உமா ஒளிபெருக்கி நிலையம் எங்க காணிக்கையெல்லாம் அவருக்கு தான் சேரும். முதல் திருமலர் நல்லூரை சேர்ந்த உமா ஒளிபெருக்கி உரிமையாளருக்கும் அதில் பணிபுரிகின்ற இயக்குநர்களுக்கும் எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பிலும் அன்பண்ணன் அழகுராசா நாடக அமைப்பாளர் எந்த நடிகரை கேட்டாலும் மாத்தாம போட்டு அந்த ஊருக்கு பேர் எடுத்து கொடுக்கிறது எனது அன்பண்ணன் அழகுராஜா அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். சரி, இந்த இடத்துல நீங்க என்ன மடிக்கிறீங்க? எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? வெள்ளிமலையில இருந்து வர்றீங்க. வெள்ளிமலை. ஆமா. அப்பா பேரு சடையவேடுவர். சடையவேடுவர். அம்மா பேரு பார்வதி வேடுவச்சி. உங்க பேரு? எனது பேர் கண்டவேடன். வந்த நோக்கம் மான்குட்டியை துரத்தி. மான்குட்டியா? ஆமா. மான் இந்த நேரத்துல இங்க நுழைவதற்கு மான்குட்டியை துரத்துறதுனாலங்க நீங்க துரத்தி வந்தீங்க. சரி, காவல் பாக்குறது நானு. அட உள்ள போயிருக்கீங்க. என்னைய மீறி உள்ள போகல. அட உள்ள போகும்போது பிடிக்க போகும்போது மறைச்சு விட்டீங்க. இங்க பார்த்தவ அப்ப பெரிய மான் உள்ள போயிருக்கா? கேட்டீங்களா? உள்ள போயிருக்கா? அவர் சொன்னா ஒத்துக்கல. இல்ல சுப்பிரபாதம் கேட்கறவங்க பேசக்கூடாது. அதனாலதான் சுப்பிரபாதம். அதனாலதான் நாங்க நிறுத்திக்கிட்டோம். நன்றி நன்றி நன்றி. இருக்கட்டும்ங்க. சாதி அபிமானம் சன்னியாசிக்கு முன்பு ஒரு மாட்டு கொம்பு அந்த இனத்துக்கு இனம் இல்லையா? இனத்தை காக்கணும், வேலி பயிரை காக்கணும். பரம்பரையா வேட்டைக்காரர். பரம்பரை வேட்டை. உங்க அப்பா என்ன வேட்டை? காளமாட. உங்க அம்மா சிங்கத்தை. உங்க அண்ணன்? எங்க அண்ணன் மூஷி வாங்கினத்தை. மூஷி. ஆமா. உங்க தம்பி? என் தம்பி புலி. ஆமா. கொட்டை எடுத்து. அட நீங்க வர காட்டுக்குள்ள தெரியற விலங்கினங்கள் புலி. விலங்கு கடிக்கிற புலி. அஞ்சறிவு உள்ள விலங்கு. ஆமா. அப்ப நீங்க மான் வேட்டை. நான் மான் வேட்டை. ஓ, இருக்கட்டும்ங்க. வந்த நோக்கத்தை நீங்க சொல்லிட்டீங்க. மாப்பிள்ளைங்க. ஆமாங்க. என்னமோ உங்க குடும்பத்துக்கு எங்க குடும்பத்துக்கு ஏதோ ஒரு தொடர்பு இருந்துச்சு. இன்னைக்கு பிரிஞ்சிருக்கு. தொலை தொடர்பு ஆயிடுச்சு. அதனால இன்னைக்கு வந்து என்ன கேட்டீங்கன்னா அதை ஒண்ணு சேர்க்கணும். இணைப்பு கொடுத்தா தான் நல்லா இருக்கு. சின்ன பிள்ளையில இருந்து உங்களுக்கு வாதங்கிறத வருமா? ஏன் என்ன அப்படி திடீர்னு கேக்குறீங்க? கையில இரும்போட கலையா சிலிமுகம்ங்க. சிலிமுகம். ஆமா. இது எதுக்கு? இத காமிச்சு நீட்டு என்ன வாழலாம் அப்படி பின்னாடி வந்துருங்க. ஈர்ப்பு சக்தி. காத்து சக்தி. அத காமிச்சு உங்க மான பிடிக்கலாமே. அட மான்குட்டி அப்படி பிடிக்க கூடாது. நான் தேடி வந்தது மான் இல்லங்க. மான் நினைச்சீங்க? இல்லையா? மாப்ள நீங்க. அட மாப்ளையா? அப்ப பொம்பளை பிள்ளை தெரிஞ்சாங்க. தேடி வந்தது மான் கிடையாது. உள்ள 2 பெண்கள் இருக்காங்க. அப்படியா? ஆமா. ஒண்ணு உங்க தங்கச்சி, இன்னொன்னு ஏன் தங்கச்சி. அப்ப உள்ளுக்குல அதான் உங்க தங்கச்சி, இன்னொன்னு ஏன் தங்கச்சி. உங்களுக்கு ஒண்ணு. ஆமா. அப்படியா? இந்த நாடகத்துல நம்ம 2 பேரும் தான் கொடுத்து வச்சோம். எப்படி மாப்ள? உங்களுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை, எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை. மத்தவங்க எல்லாரும் சொல்றாங்க. மத்தவர் மூணா கட்டையை அமுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு கிடக்காங்க. இருக்கட்டும்ங்க. பகுத்துண்டு பள்ளிய போகுதல் நூலர் தொகுத்தொற்று எல்லாம் தலை. சிவன் சொத்து அது ஆளுக்கு வேண்டியா? பொரியல்ல வாங்கினா ஆளுக்கு பாதியா பகிர்ந்து சாப்பிடுங்க. அதனால நீங்க சொந்தம்ங்கிறத சொல்லாதீங்க. உள்ள பெண்கள் வர மாட்டாங்க.
ஆரம்பத்துல எப்படி வந்தேலோ மறைமுகமா இலைமறை காயா இலைமறை அந்த மானு தருத்தி போறது மாதிரியே போகணும். அப்படி அப்படியே இலைமறை காயா. ஆமா அப்படி இருந்தாத்தான் இல்லாட்ட கும்பலத்திலே வராதுங்க. அப்படியா? அப்படின்டா அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு இது பெண்கள்கிட்ட உண்டு. நம்மள்ட்ட கடமை கண்ணியம் கட்டுப்பாடு. நீங்க நெத்தியில அடிச்சிருக்கிறது என்ன? முப்பட்ட பசு பதி பாசம். இப்படி இருக்கு. மூணா இருக்கு, 4 இருக்கு. கூச்ச சுவாபம் உள்ள. அதனால நீங்க மானை துரத்து போறது மாதிரியே போங்க. பௌர்வார் வேகிது வருதுமான் பௌர்வார் பௌர்வார் பள்ளிக்கு குரமான்களை வருமான் ஏன் தங்கச்சி அல்லையம்மா காற்றில் தீபம் என்னை பெண்மை என்றது கண்ணழகு சிங்காருக்கு வெளி இரண்டில்
நினைக்கிறாங்க யூடியூப் போஸ்ட் கொடுப்பாங்க. சொல்லுங்க அண்ணா. நமது இடத்துக்கு இனத்தவர் ஒருவர் வந்திருக்கிறார். என்ன விஷயமா? அவர் விட்டு மானை காணுமாம். மானை தொலைச்சு விட்டாரா? தொலைச்சு விட்டாரா? திரைவனத்துக்குள் நுழைந்து விட்டார். எப்படின்னா ஒன்ன மீறி வந்திருக்கோம். ஒரு உயிர் இல்லாத பொருள் தான் தொலைச்சிருப்பாரு. சரி, இது உயிர் உள்ள பொருள். அப்புறம் எப்படி தொலைக்க முடியும்? நம்ம வனத்துக்குள்ள நுழைஞ்சிருச்சா? நான் உன்ன மீறி எப்படி வர முடியும்? முதக்கவன் நீங்க. நானும் அப்படித்தான் சொன்னேன். கவனமானவரு. உள்ளதே இருக்குங்கிறாரு. அப்படித்தான் இருக்கான். இடத்தினுடைய தலைவியை சந்திக்கணும், நான் உரையாடணும். சரி, நீங்க மன பாத்தீங்களா? நான் வரல, பார்க்கல. நீங்க பாத்தியா? நானும் பார்க்கவே இல்லைம்மா. சரி, நேரம் பார்க்கல. பார்க்கல, பார்க்கல. ஏன் அழுங்க? அதான் மான பார்க்கல இல்ல. இன்னும் பார்க்கல. 50 ரூபாய் திருப்பி கொடுக்க சொல்லிடுவேன். சரிண்ணா, வந்துட்டு வரப்போ பண்பே வரவே கொடுத்து பேரும் போயிட்டு வாங்க. அன்பு ரசிக பெருமக்களே, இதுவரைக்கும் நாடகம் பார்த்த அன்பு உள்ளங்களுக்கு நன்றி. இதுவரைக்கும் பார்த்தது புண்ணியம் இல்லை. முருகன் வள்ளியும் மாலை மாத்தையில் இருந்து பார்த்துட்டு இந்த இருக்கிற தாய்மார்கள் ஒரு 6 பேரும் குழவை ஓட்டு வாழ்த்திட்டு போய் கும்பத்தில் தண்ணி தெளிக்கல. அந்த தண்ணியை தெளிச்சிங்கன்னா நம்ம குடும்பம் விசேஷமாக இருக்கும். ஆமாம், உங்களுடைய ஆசைவான் அன்பு தம்பி ஒளிபரிக்கு உமா ஒளிபரிக்கு உரிமையாளருக்கு நன்றி. எனக்கு குறிப்பாக இசைக்கலைஞர்கள் 4 பேர் ஜாம்பவான்கள். ஆமாம், உங்கள் 4 பேர்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஒளிபரிக்கு நன்றி. யூடியூப் சேனல் அன்பு உள்ளத்திற்கு இன்னொரு விஷயம், இசைக்கலைஞர்கள் பேர் வாங்குறது நடிகர்கள் பாடுறது ஆடுறதை வச்சுதான் நாங்க பேர் வாங்க முடியும். எங்க சௌரியத்துக்கு வாய்ச்சோம்னா செருப்படிக்கே அவனுக்கு என்ன ஒண்ணு தெரியுமா? கியாமியா வருவாங்க. அதனால நாடோடி கூட்டம் அடிநாடோடி கூட்டம் தாங்கள் வருவது நண்பருமாவது. அந்நிய ஆர்வம் எனக்கு பேசி பழக்கமில்லை என்றால் இனத்துவ போல் தெரியல. ஆகால் தாங்களுக்கு பதிலளிக்க காத்திருக்கிறேன். எப்படி? தமிழிச்சி என்கிற முறையில் மனம் கமலும் தமிழே, மனம் கமலும் தாயே, இன்ப வெளியே, அன்பு மொழியே, உலகின் முதன்மையான மொழியே, உன்னை போற்றி புகழதில் புகழ் அடைகின்ற பெருமை. உலகத்தின் முதன்மையான மொழி தமிழ் மொழிதான். தமிழர்கள் தமிழ் மொழியை தள்ளி வைத்தால் தமிழர்கள் உலகத்திலிருந்து தள்ளி வைக்கப்படுவார்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க. உலகமெல்லாம் பார்த்துட்டீங்க. தமிழர்கள் தமிழ் மொழியை தள்ளி வைத்தால் தமிழர்கள் உலகத்திலிருந்து தள்ளி வைக்கப்படுவார்கள். முடிஞ்சு போச்சு. முடிஞ்சவங்க தமிழ் மொழியை காப்பாற்றுங்க. அவ்வளவுதான் சொல்றேன். வந்தாரை வாழ வைக்கும் பூமியில இருக்கும் என்ற சிறப்பு. இந்த பூமியில வந்தார் தான் வாழ்வாங்க. வருவாங்க, கோடி கோடியா கொட்டி எடுத்துட்டு போயிருவாங்க. நான் இப்ப 1000 வருஷத்துக்கு முன்னாடி பேசுறேன். 1000 வருஷத்துக்கு முன்னாடி வர வேண்டியது. பாரத தேசம் செழித்து வளர்ந்த பூமி இந்த பூமி. பாரத தேசம் பலம் பெறும் பூமி. நீரதன் புதல்வர் இன்னினை வகற்றாதுன்னு சொல்லி வச்சாங்க. கொட்டி கிடந்துச்சு பூமி கடியில. அவ்வளவு கிடந்துச்சு. எல்லாத்தையும் மக்கள் பொதுமக்கள் கொண்டு வந்து மன்னர்கள்ட்ட கொடுக்க, மன்னர்கள்ட்ட இருந்து மற்றவங்க கொள்ளையடிச்சிட்டு போக, அற்புதமான வைர கிரீடம், வைர நாற்காலி எங்கே இருக்கு? இல்ல, நம்ம எடுத்து நம்ம கண்டுபிடிச்சு. அதனால வந்தாரை வாழ வைக்கும். வந்தவங்க வாழ்ந்து போயிட்டு இப்பயும் வந்தார் தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நம்ம செவனே உட்காந்துருக்க வேண்டியதுதான். பானிபூரி விற்க, பீஸா விற்க, பர்கர் விற்க, காட்டுக்குள்ள வந்து வேலை செய்ய நம்ம உட்காந்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். சரிங்களா? வந்தாரை வாழ வைக்கும் பூமியில இருக்கிற வேண்டிய சிறப்பு. விருந்தோம்பலுக்கும் உபசரிப்புக்கும் அற்புதமான விருந்தோம்பல். நல்ல டீ, ஒரு தரமான டீ விருந்தோம்பல் வந்துகிட்டே இருக்கு. விருந்தோம்பல் உபசரிக்கும், விருந்தோம்பலும் உபசரிப்பும் பெயர் போன வாழ்க்கை பெருமை. அப்படிப்பட்ட நான் தாங்களுக்கு பதில் சித்தம்மா ஒன்றை தேடி வந்ததாக அண்ணன் தோழி விளையாட்டு பிள்ளைகள். தாங்கள் யார்? எங்கிருந்து வெளியே சட்ட விளக்கமாக சொன்னால் தக்க பதிலை தங்களை சமர்ப்பிக்க காத்திருக்க எழுதியவங்கள் தமிழகத்தின் வளமை நடுவாமல், வந்தாரவர்களுக்கும் வளமையும் தவறாமல், எண்ணத்தில் தமிழம் இல்லாமல், தமிழனும் அமுதத்திலே வருக வருக என்ற வரவேற்ற தலைவியே வருக. கசட தவற நம்மள எரல வளல என்கிட்டீங்கன்னா தா மீ இல் என்ற 3 எழுத்தையும் ஒன்று சேர்த்து தமிழனும் அமுதத்தை அழகாக எடுத்துரைத்த அன்பு தலைவியே வருகை என்றாலும் இந்த இடத்திற்கு தலைவி என்ற முறையில என்னுடைய மான்குட்டி இங்க வந்தது. வந்த மான்குட்டி
மான்குட்டியை பிடிக்கணும், பிடிக்கிறதுக்கு இடத்துக்கு தலைவின்ற முறையில நீங்க கொடுக்கணும் அப்படின்ற காத்திருக்கிறேன். என்னுடைய மான் எப்படி மான் அப்படின்றத எடுத்து சொன்னேன்னா என் மான் மேல உங்களுக்கே ஒரு ஆவல் பிறக்கும் அப்படின்றதுனால என்னுடைய மான் எப்படி என்பதை எடுத்து சொன்னேன்னா மான் குட்டியே புள்ளி மான் குட்டியே ஓ மேனிதா ஒரு பூந்தொட்டியே உன் கொழு கொழு கண்ணங்கள் பார்த்து என் மனசில் கூத்து ஓளவுகள் ரகசிய பார்த்து நீ நெஞ்சில் புயல் காத்தே மான் குட்டியே புள்ளி மான் குட்டியே இப்படிப்பட்ட மான்குட்டியை விட்டுட்டு போக கூடாதுன்னு நினைக்கக்கூடிய மனசு எனக்கு. மான்குட்டி இந்த காட்டிலேயே விட்டுட்டு போனோம்னா மான் தவிக்கும். தவிப்புலயே மான் கேட்டது ஏக்கமா ஏங்கி போய் அப்படியே உடம்பெல்லாம் இழைச்சு போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. மனசை புரிஞ்சுக்கிட்டு இந்தங்க பிடிச்சிக்கங்கன்னு ஒரு வார்த்தை நீங்க சொன்னீங்கன்னா போதும். கொடுத்தவர்கள் பலன் உண்டு, கொடுப்பவர்களுக்கு என்று தனி பெருமை உண்டு. தனக்கு அரிதாக கிடைத்த நெல்லிக்கனியை காண்பலா விட்டாலும் தமிழ் வாழ வேண்டும் என்று அப்பை மூதாட்டிக்காக அரியமான் கொடுத்ததை போல, புறாவிற்காக தன்னுடைய சதையை அறுத்து கிடைத்தான் சிபி சக்கரத்தை அதை போல, அதே போல ஒரு மயிலாகப்பட்டது தனது தோகையை விரித்து ஆடும் பொழுது குளிர் நடுங்கு போர்வையை கொடுத்தானே வேகன் என்று சொல்லக்கூடிய மன்னன் அதை போல, தன்னுடைய கணவன் உயிரை மீட்க எமலோகம் சென்று எமனோடு போராடி வந்தாலே சாவித்திரி என்ற பெண், அந்த பெண்ணுக்கு நிகராக இந்த இடத்துல நீங்களும் கொடுப்பீங்க. நான் மான்குட்டி பிடிக்கிறதுக்காக காத்திருக்கிறேன். இந்தங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க போதும். கொடுப்பதற்கு தயங்காதவர்கள் எங்கள் நாட்டு மக்கள். உயிரை கூட கொடுப்போம் நம்பிட்டோம்னா. அடைக்கலம் வந்துட்டா எங்களை தேடி அடைக்கலம் ஒரு ஜீவன் வந்துச்சுன்னா அந்த அடைக்கலத்தை காப்பதற்காக ஜீவனுக்காக எங்கள் உயிரை கொடுக்க தயங்காதவர்கள் சோழர்கள் நாங்கள் தொண்டை நாட்டு மக்கள். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு சொந்தமான மான் ஒருவேளை எங்க அடைக்கலமா வந்துச்சுன்னா நிச்சயம் நான் கொடுத்துருப்பேன். சிபி சக்கரவர்த்தி சொன்னீங்க, சிபி சக்கரவர்த்தி மிகச்சிறந்த ஒரு சிபி சக்கரவர்த்தி. மற்றவங்களாம் மாமன்னர், மன்னர்கள், பேரரசர்கள், அரசர்கள், சிற்றரசர்கள். ஆனா சிபிக்கு மட்டும் தான் சக்கரவர்த்தி. சிபி சக்கரவர்த்தி பேரோடய வந்து சிபி சக்கரவர்த்தினர் மிகச்சிறந்த மன்னன். ஒரு பௌர்ணமி, சித்ரா பௌர்ணமி, ரொம்ப சிறந்த பௌர்ணமி தான் சித்ரா பௌர்ணமி தான். அம்மா நீங்க மறந்துட்டீங்க. பௌர்ணமி அன்னைக்கு வந்து பெண்கள் வந்து புத்துக்கு பால் ஊற்றிட்டு புத்த வளம் வருவாங்க. புத்துல வண்டி பாலை ஊற்றிட்டு வளம் வந்துட்டு அந்த புத்து எடுத்து உடம்புலாம் பூசிக்குவாங்க. சரும நோய்கள் வராது. அந்த பௌர்ணமிக்கு அவ்வளவு விசேஷனா. பௌர்ணமிக்கு நண்டை பிடிச்சி பாருங்க, உள்ள ஒண்ணுமே இருக்காது, அவ்வளவு கதிர்வீச்சு பூமியில பாயும். அதனால காந்தாரிகள் மகா இப்ப நேரம் ஆயிடும். அவர் பாரு பரீட்சையில போகணும், பாமன் எக்ஸாம் போகணும். ஒரு டெக்னீஷியன் தான், மெடிக்கல் டெக்னீஷியன். அதனால ஒரு 5:30 ஒரு 10 நிமிஷம் முடிச்சிடலாம். அப்ப இது அந்த புத்து விஷயம் காந்தாரி மகாபத்திரத்துக்கு அது தொடங்க நான் பண்ண ஒரு சுருக்கமா நடைமுறைக்கு வந்துடுறேன். அப்ப நிலவு வந்து நிலவு பௌர்ணமி இன்னைக்கு வந்து சித்ரா பௌர்ணமி. அதுல விசேஷம் என்னன்னா, சித்ரா பௌர்ணமி நீ கன்னியாகுமரி போனீங்கன்னா இந்த பக்கம் சூரியன் அஸ்தமிப்பா, இந்த பக்கம் இந்திரன் எழுவாங்க. ரெண்டும் ஒரே நேரத்தில் நடக்கும். பாதி நிலவு வந்து மேல இருக்கும், பாதி நிலவு கீழே இருக்கும், கடலுக்குள்ள இருக்க மாதிரி இருக்கும். பாதி சூரியன் கடலுக்கு இருப்பார், பாதி சூரியன் மேல இருப்பார். பார்க்கறது ரொம்ப அழகா இருக்கும். அந்த சித்ரா பௌர்ணமி மட்டும் ரொம்ப அழகான காட்சி இது. இந்த பௌர்ணமி சித்ரா பௌர்ணமிக்கு இன்னைக்கு மதுரையில வந்து சோழவந்தான் பக்கத்துல நிலாச்சோறு சாப்பிட போவாங்க. ஒரு 5 வருஷம் 6 வருஷம் இப்ப யாரும் போறாங்கன்னு தெரியல. இந்த கிராமத்துக்காரங்களாம் என்ன அந்த பகுதியை ஒட்டி தென்கரை
டிஆர் மகாலிங்க போனவங்க நாங்கள் போயிட்டு வந்தேன் தென்கரை. அங்கே நம்ம வீட்டில் போய் எல்லாம் பார்த்துட்டு நானும் நினச்சிட்டு வந்தோம். அந்த தென்கரை நினைச்சவங்க பெரிய ஆறு வண்டி கட்டிக்கிட்டு கிராமத்துக்காரங்களாம் கொண்டாட்டி போயெல்லாம் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு இந்த சோறு ஆக்கிட்டு நிலாச்சோறு சாப்பிட போவாங்க. அழகாக ஒரு படத்தில் போட்டிருந்தாரு, ஒரு அரண்மனை கிளி அப்படிங்கிற படத்தில் வந்து அந்த நிலாச்சோறு சாப்பிடுறதுக்கு ஒரு பெருமை சேர்த்திருந்தாங்க. ராத்திரியில் பாடும் பாட்டு கேட்க கேட்க ஆசையாச்சு, ஆத்தங்கர ஈர காத்து மீளப்பட்டு மோகமாச்சு, போடு நிலாச்சோறு ஏ பொண்ணு மணி தேரு. இது பொண்டாட்டி ரசிக்கிறதுக்காக ரசித்த காதல். மனைவியை ரசிப்பாங்க, குழந்தைங்களை ரசிப்பாங்க. அந்த நிலவு இது வந்து இன்னைக்கு என்ன சொல்றாங்க, ஆராய்ச்சி பண்றாங்க, நிலவின் ஒளி அந்த பௌர்ணமி வெளிச்சம் மேல பட்டா சரும நோய்கள் வராது, அவ்வளவு சக்தி இருக்கு. இது பௌர்ணமியோட விசேஷம், சித்ரா பௌர்ணமி. அந்த ஒரு பௌர்ணமி தான் சிபி சக்கரவர்த்தி உப்பரியில உட்காந்து நிலவை ரசிக்கிட்டு இருக்காரு. நாம் யாரும் இப்ப நிலவை ரசிப்பதல்ல, சிட்டுக்குருவியை ரசிப்பதல்ல, பூவும் பூக்கும் பூக்களை ரசிப்பதல்ல, வீட்டிலே பூக்கும் பூக்களை யாரும் ரசிப்பதல்ல. மருதாணி செடி வீட்டுல தான் பக்கத்துல 5 நிமிஷம் நின்று பாருங்க, அந்த மருதாணி பூவின் மனம் அப்படி மனசை மயக்கும். என் வீட்டுல இருக்கு, ஒரு 1/4 மணி நேரம் நிற்பேன் அந்த பூவை பூச்சி எடுத்து கொடுத்துல அடியில அப்படி மணக்கும். பூக்களை ரசிங்க, வீட்டுல இருக்க தாவரங்களை ரசித்து பாருங்க, 2 நிமிஷம் ரசிங்க, மனம் இதமாகும், கவலைகள் மறக்கும். நிலவை ரசிங்க, இயற்கையை ரசிங்க, வீட்டுல வந்து உட்கார சிட்டுக்குருவியை ரசிங்க, பருந்துகளை கருணை ரசிங்க, எல்லாத்தையும் ரசிங்க. அருகில் இருக்கும் பக்கத்து இருக்காரனை ரசித்து பாருங்கள், சண்டைகள் வராது. அப்ப ரசிக்கிட்டு இருக்காரு நிலவை, படப்படப்படன்னு ஒரு சத்தம். இந்த மாதிரி நிலவை அந்தி சாயிர நேரம் பார்த்தா ஒரு புறா வந்து மடியில விழுகுது. யாரு? சிபி சக்கரவர்த்தி மடியில. அண்ணாந்து அப்ப பரவ பாசை பேசுவாங்க மன்னர்கள், விலங்கு பாசை பேசுவாங்க. அண்ணாந்து பாக்குது சிபி சக்கரவர்த்தி, மன்னா என்னை காப்பாற்று, அந்தி சாய்ந்து விட்டது, நிலவு எழுந்து விட்டது, என் கருடனை துரத்தி வருகிறார், என்னால் இனிமே தப்பிக்க முடியாது, சோர்ந்து விட்டேன், என்னுடைய ரெக்கைகள் சோர்ந்துச்சு, ஆனா என்னுடைய வரவுக்காக என் கூட்டில என் குஞ்சுகள் தயாராக காத்து கொண்டிருக்கிறது, நான் செல்லவில்லை என்றால் குஞ்சுகள் இறந்துவிடும், என்னை காப்பாற்று. பார்த்தார் சிபி சக்கரவர்த்தி, காப்பாற்றுகிறேன், காப்பாற்றி உன்னை வாக்கு கொடுத்துறாரு. பின்னாடி கருடை வந்துட்டார். என்ன காலையில் வருவார் கருடை, கும்பாபிஷேகம் தயவுசெய்து யாரும் மிஸ் பண்ணி பாருங்க. கருடனை சிரிக்கிறார். என்ன புறாவுக்கு அடைக்கலம் கொடுத்துட்டியா? புறா எனக்கு சொந்தம், நான் இன்னைக்கு விரட்டி வந்த பறவை அது, எனக்கு அது என்னோட இறை. அந்தி சாஞ்சிச்சு, இன்னும் வேற இறை என்னால தேட முடியாது, ஏன்னா என் கூட்டுல என் குஞ்சுகள் இறைக்காக காத்துக்கிட்டு இருக்கு, நான் கொண்டு போகணும். என்ன செய்ய போகிறாய்? கருடன் கேட்டது. சிபி சக்கரவர்த்தி பார்த்தாரா, உன்னுடைய புறாவுக்கு வாக்கு கொடுத்துட்டேன், காப்பாத்துறேன்னு. உனக்கு என்ன? உனக்கு உன்னுடைய குஞ்சுகளுக்கு மாமிசம் வேணும், அவ்வளவுதானே. உன்னுடைய குழந்தைகளுக்கு இந்த என் சதை எடுத்துட்டு போ. சதை எடுத்து புறாவை ஒரு தட்டிலும் தன்னுடைய மாமிசத்தை ஒரு தட்டிலையும் வச்சாரு. புறா தான் மாமிசம் அப்படியே இருக்குது, புறா மட்டும் தான் கீழே இருக்கு. பார்த்தாரு, கடைசியில் அவரே ஏறி உட்காந்துட்டாரு. அப்பதான் அக்னி பகவானும் தேவேந்திரன் காட்சி கொடுத்தார்கள். சொன்ன வாக்கை காப்பதற்காக உயிரை கொடுக்க துணிந்தவனே, உன் புகழ் ஓங்கட்டும் உலகம் உள்ளவரே. அன்று சொன்ன சொல்லுக்காக உயிரை கொடுப்பார்கள், இன்று உயிரை எடுப்பார்கள், அது வேற விஷயம். அப்ப அப்படிப்பட்ட மண்ணிலே வாழ்ந்த ஒரு புறாவுக்காக தன்னை கொடுத்தவன் மண், எங்க மண், எங்க நாடு. மனுநீதி சோழன் சின்ன பிள்ளை, பச்சை பிள்ளை, மகன், அடுத்த ஆட்சிக்கு உட்கார போற பிள்ளை, மனுநீதி சோழன் பிள்ளை. இன்னைக்கு திருவாரூர் தேர் வீதி போய் பாத்தீங்கன்னா இருக்கும், தேர் அவ்வளவு பெரிய தேர். திருவாரூர் தேனா எல்லாம் அவ்வளவு முக்கியமான தேர். அது ரதம், இப்ப தேர், அப்ப ரதம். மன்னர்கள் பிள்ளைங்க ரதம் ஓட்டி விளையாடுவாங்க. அந்த மண்ணை அரண்மனை சுற்றி ஒரு ரதம் வீதி இருக்கும், ரதம் ஓட்டி விளையாடிட்டு இருக்க மனுநீதி சோழன் குழந்தை, சின்ன பிள்ளை, இளம் கன்று, பயம் அறியாது, ஒரு பசுவின் கன்று. தேரோட பின்னாடி, ரதத்தோட பின்னாடி சக்கரத்துல, ரதம் பார்த்திருக்கீங்களா? பின்னாடி சக்கரம் பெருசா இருக்கும், முன்னாடி சக்கரம் சின்னதா இருக்கும். அதுல விழுந்து இறந்து போயிடுச்சு. பசு பாக்குது, தன்னுடைய கன்று போய் ஆராய்ச்சி மணி அடிக்குது. ஆராய்ச்சி பண்ணா குற்றம் நடந்தால் மட்டுமே அடிக்கப்படும் ஆராய்ச்சி மணி. மனுநீதி சோழன் பார்க்கிற, போய் பாரு, மந்திரி கூப்பிடுற. மந்திரி பார்த்தா கன்று இறந்து கிடக்கு, தேரைய ரதத்தை எத்தனை புள்ள மன்னன் மகன், ஐயோ புள்ளைய கொண்டு விடுவானே அப்படி என்ன பண்ற, வேகமா போய், மன்னா ஒன்றுமல்ல, ரதத்தின் பின் சக்கரத்தில் வந்து கன்று இறந்து விட்டது, அது குழந்தை அறியாததானே, கொன்றது யார்? ஒரே கேட்டுதான், உங்க பிள்ளை தான், கூட்டிட்டு வா. அப்பதான் சொன்னாரா, ஒரு பிள்ளைய வேணும் நம்ம தத்தெடுத்துருவோமா, ஏழை குழந்தைய தத்தெடுத்து அந்த குழந்தைய வேணும் அந்த பசுமாட்டு மாட்டி நிப்பாட்டி ரதம் ஏறி கொள்ளுமா? ஏன்? அது உயிர் இல்லையா? ஏழைகள் உயிர் இல்லையா? ஏழை என்றாலும் அரசனானாலும் ஆண்டியாலும் தூக்கம் ஒன்றுதான், அரசனானாலும் ஆண்டியானாலும் பசி ஒன்றுதான், அரசனானாலும் ஆண்டியானாலும் உணர்வுகள் ஒன்றுதான். மாத்திரமா பசியும் தூக்கம் உணர்வுகள் ஒன்றுதான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு, தன் அடுத்த பதவிக்கு, அரசு அடுத்த பதவி, இவருக்கு அப்புறம் அவர் தான் மன்ன நாட்டு ஆள போற மகனை அதே ரதம் ஏற்றி கொண்டவன் மனுநீதி சோழன். இதெல்லாம் யாருக்காக? கொடுத்த வாக்குக்காக மற்றவர்கள் நடந்த விஷயம். அப்படிப்பட்ட மண்ணிலே பிறந்து வளர்பவள் நான்.
உங்க மான வச்சுக்க அடக்கலாம் வச்சு ஏமாத்தோனா மானம் வச்சு என்ன ஏன்னா எமனக்கல்ல வேடுவரே அற்புதமா சொன்னீங்க. வேலை வந்திருக்கலாம், போய் தேடி பாருங்க. அற்புதமா சொன்னீங்க. ரசிக்க வேண்டும், இயற்கையை ரசிக்க வேண்டும், பறவை இனங்களை ரசிக்க வேண்டும். அதே போல ஒவ்வொரு இனங்களையும் ரசிச்சு அதை பார்த்து ரசிகரமாக மனிதனுடைய அதை உணர்ந்து வாழணும்னு நீங்க சொன்னீங்களே, அதே போல என்னுடைய மான்குட்டியாகப்பட்டது விசித்திரமானது, வித்தியாசமானது. இந்த மான் பாத்தீங்கன்னா மற்ற மான்களை காட்டிலும் இந்த மானுக்கு சிறப்புன்றது தனியா இருக்கு. எங்கிட்ட மானாகப்பட்டது நிறைய மான்கள் இருந்தாலும் அத்தனை மான்களும் தீயில இறங்கி நடந்து வந்தா தேகத்துல முடி கருகி அப்படியே வரும். ஆனா இந்த மான்குட்டி ஆகப்பட்டது வருகின்ற பொழுது என்னன்னு கேட்டீங்கன்னா, வந்த பொழுது தேகத்துல ஒரு முடி கூட கருகாம அப்படியே வரும். வேட்டையாட வந்தேன், வினயமான ஒன்றை கண்டேன், ஓட்டமாக வந்தேன், உள்ளே நுழைய கண்டேன். வில்லை போன்ற பருவம், அது விரும்பத்தக்க அழகான பருவம். என் மானுக்கு இல்லை என்ற கர்ப்பம், ஈடு இணையில்லாத பருவம், மதங்களை போன்ற 2 புஜங்கள், ஆளிலை போன்ற வயிறு என்றாலும் என்னுடைய மானுடைய அழகு அன்ன நடை, உடுக்கை போன்ற இடை. இப்படிப்பட்ட என்னுடைய மான் பார்த்த உடனே எல்லாருக்குமே ஆசை வரும். உங்களுக்கு ஆசை இல்லாம போகுமா? ஆசை இல்லாம மனிதன் அரை மனிதன். என்கிட்ட ஒன்றை செய், நன்றை செய், இன்றை செய்கின்றதுக்காக தான் நான் இன்னைக்கு பிடிக்க வந்திருக்கேன். ஆசையோட ஒரு சின்ன கதை அவன் சொல்லமா? ஆசை குட்டி கதை முடிச்சிடலாம். ஒரு கதை, ஒரு பாட்டு. ஒரு சிங்கம் வந்து காட்டுல இருந்துச்சான். ஆசை இன்று ஆசை என்ற மாயை உலகத்தில் விதைத்து விட்டார்கள். நல்லா பொம்பளை ஒரு 10 பேர் 5 பேர் உட்காந்து நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆசை என்ற மாயை உங்கள் மனதில் விதைத்து விட்டார்கள். முடிஞ்சு போச்சு. ஒரு சிங்கம் காட்டுக்கு சரியான பசி, பயங்கரமான பசி. என்ன பண்ணிருக்கு? வரும் முன் காப்போம், வரும்போது காப்போம், வந்த பின் காக்க முடியாது. எந்த பிரச்சனையும் வந்த வேண்டி காக்கவே முடியாது. வரும்போதுன்னா தப்பிச்சுக்கலாம், சாமர்த்தியசாலிகள் தப்பிப்பார்கள். வருவதற்கு முன்னால் காப்பவர்கள் புத்திசாலிகள். பார்த்துச்சு சிங்கம் பசி. அந்த பக்கம் நரி ஒண்ணு பார்த்துட்டு வந்து தெரியாம சிங்கம் இருக்க பக்கம் வந்துருச்சு. சிங்கம் விடுமா? நரி மேல பாய போக நரி சிக்கிருச்சு. ஆனா தப்பிக்கணும். என்ன சொல்லுது? வரும்போது வந்துச்சு பிரச்சனை. ஐயா சிங்கராஜா, எவ்வளவு அழகா இருக்கீங்க, எவ்வளவு உங்க பராக்கிரமம் என்ன, உங்க பதவி என்ன, உங்க அந்தஸ்து என்ன, போய் என்னைய போய் சாப்பிட போறீங்களே, உங்களுக்கு அசிங்கமா இல்ல? 3 எலும்பு 3/4 சதையும் இருக்கேன், என்னை அடிச்சாலும் எவ்வளவு நேரம் சாப்பிட போறீங்க, அதனால என்னை விட்டுருங்க. உடனே எப்படி விட முடியும்? எனக்கு பசிக்கிறேன். அப்போ ஒரு 1/2 மணி நேரம் கொடுக்க, போய் நல்லா கொளுத்த மிருகத்தோட கூட்டிட்டு வந்துருவியா? நம்பலாமா? அதை போய் உங்களை ஏமாத்த முடியுமா சிங்கராஜாவை? இந்த 1/2 மணி நேரம் கொடுக்க வந்துடுறேன். வேகமா போகுது. தூரத்துல கொளுத்த கழுதை மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. போகுதான் பக்கத்துல. கழுதையில போய், கழுதையாரு நல்லா இருக்கியா? விஷயம் தெரியுமா? நம்ம சிங்கராஜா இருக்கார்ல, அவர் இந்த காட்டை விட்டு வேற காட்டுக்கு போறாராம், வேற பதவிக்கு போறாரு. அதனால இங்க தலைவர் பதவி இருக்குல்ல, அந்த பதவிய ராஜா பதவி உனக்கு கொடுக்க போறாரு கழுதைக்கு. அதனால நீ என்ன பண்ற? வா. கழுதை நம்பலாமா? அப்ப திருப்பி கழுதை என்ன கேட்கணும்? ஏன் அந்த ராஜா பதவி நீ வாங்கின்னு கேட்கணும்ல. ஆசை அப்படி தூண்டி விடுறது. ஒரு சேலை எடுத்தா ஒரு சேலை இலவசம், தூண்டி விடுறது. நகை எடுத்தா நகை வளரும், தூண்டி விடுறது. இதை எடுத்தா இது இலவசம், தூண்டி விடுறது. தூண்டி 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 இன்னைக்கு உங்ககிட்ட சேமிப்பு இல்லாமல் போய்விட்டது. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. பார்த்துச்சு கழுத பக்கத்துல வந்துச்சு. பார்த்தா வருது அப்படி, நமக்கு தலைவர் பதவி கிடைக்க போதே, ராஜா பதவின்னு. பக்கத்துல இருந்த சிங்கம் தான் இருக்கே, குழப்பசியா இருக்கே, எட்டி தாவசி கழுத மேல. காது மட்டும் தான் சிகிச்சை, கழுத தப்பிச்சிருச்சு. காது ரத்தம் பிஞ்சு, ரத்தம் வடியுது, ஓடிச்சு. பின்னாடியே நரி ஓடுது. இல்ல இது சேர்ந்து போயிருமே. ஏய் நான் போய் தானே சொன்ன நரியாரே, என்ன கொள்ளதானே கூட்டு போயிருக்கிறியா? வைத்தியம் பண்ணிட்டு அந்த ராஜா வந்து அவர் கிரீடத்தை வந்து தலையில வைக்க போறாரு. அப்போ காது பெருசு இல்ல, காது கிரீடம் தடுக்கும்ல. ராஜா பதவி எடுக்கும்போது கிரீடம் கீழே விடலாமா? அதுக்காக தான் அவன் காதை பிச்சாரு. கழுத நம்பலாமா? மறுபடியும் பதவிக்கு ஆசைப்படலாமா? அப்படியா? ஐயா நான் தான் தெரியாம தப்பா புரிஞ்சுக்கிட்டா. சரி வரேன். தப்பாவே புரிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கமே. வந்துருச்சு பக்கத்துல 2வது வாய்ப்பு. விடுமா சிங்கம் ஒரே பிடி குரலை பிடிச்சி கொண்டுச்சு. நிறைய குடிச்சிக்குமா? மூளை தனியா, ஈரல் தனியா, எல்லாத்தையும் பிரிச்சு வைக்கிறேன். நம்ம என் முன்னாடியே கூப்பிட்டு வந்தேன், நாங்க சாப்பிடணும். சரிங்க ஐயா. ஏன்னா தந்திரமாகவும் கூளைக்கு மூடு போடுவது மட்டும்தான் வாழ முடியும். சரிங்க ஐயா நன்றி சொல்லிடுச்சு. சிங்கம் போயிடுச்சு, எல்லாத்தையும் பிரிச்சு வைக்குது. மூளை மட்டும் இருக்குது. எழுதுல பக்கம் தின்றுச்சு. சிங்கம் வருது. எல்லாருக்கும் மூளை மட்டும் கிடையாது. நரி என்ன எல்லாருக்கும் எலும்பு இருக்கு, சதை இருக்கு, ஈரல் இருக்குமாங்க, மூளை மட்டும் காணா. ராஜா அந்த கதைக்கு மட்டும் மூளை இருந்தா நம்மள்ட்ட சிக்கி இருக்குமா அப்படின்னு சொல்ல. இது கதை அல்ல, இதுதான் இன்றைய உலகம். பசியோடு காத்திருக்கும் பெண்கள் பார்த்து கவனிச்சுங்க. பசியோடு காத்திருக்கும் சிங்கங்கள் ஏராளம் நாட்டிலே. உங்களை ஆசையை தூண்டிவிட்டு உங்களை சிங்கத்தினம் அழைத்து செல்ல தந்திரமிக்க நரிகள் ஏராளம். சுதாரித்துக் கொள்ளுங்கள், முடிஞ்சளவு சுதாரிச்சுக்கோங்க. சிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒண்ணும் பண்ண முடியாது. கல்லூரி மாணவியில இருந்து, பள்ளிக்கூடத்து பிள்ளையில இருந்து, பெண்கள் எங்க குடும்ப பெண்கள் இருந்து, ஆண்கள் இருந்து முடிஞ்சளவு தவிச்சுக்கோங்க.
சிக்கிட்டீங்க. கழுதையின் நிலைமை தான். வாழும் நரிகளும் வாழும் சிங்கங்களும் இருக்கும் இந்த நாட்டுல. முடிஞ்ச வருஷம் உங்க மான மனசுக்கு எண்ணம் எனக்கு அல்ல. அதனால ஆசை, எந்த ஆசைக்கு நான் ஹரிப்பட மாட்டேன்னு கூறி ஒரே வெள்ளி மலை சாரலில வேகமாக ஓடி வந்து வெள்ளி மலை சாரலில வேகமாக ஓடி வந்து வந்த மாநில தூண்டுதல் என்பது இருக்கணும். என்ன கேட்டீங்கன்னா, தூண்டி இருந்தா மீனை பிடிக்க முடியும். அதே போல ஒரு தூண்டுதல் இருந்தாதான் விளக்கு வாங்கப்பட்டது கூட நல்ல பிரகாசமா எரியும். அப்ப தூண்டுதல் என்பது வேண்டுறத மிக சுருக்கமாக அற்புதமாக எடுத்திருக்காலும் கூட என்னுடைய மாணவி அங்க லட்சணம். அன்புள்ள பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். அடையாளம் அதுக்குள்ள பாடுறேன்னு எதுவும் நினைக்க வேண்டாம். போயிட்டு தேர்வுக்காக போனோம். இன்னைக்கு அரசு தேர்வு, அதனால ஒரு பரீட்சைக்காக போனோம். அதுக்காக அவர்தான் நான் தான். அதனால வந்து அடையாளம் பாடுறேன். அனைவரும் நலமோடு வாழ வேண்டும். நீண்ட ஆயுளோடு தீர்க்காயுசோடு நல்லா வசதியா இருக்கும். நல்லா நல்லபடியா எல்லா கும்பாபிஷேகத்தை பாருங்க. ஐயர்கள் கூறும் மந்திரங்களை ஏற்றுக்கொள்ளுங்க. அந்த வர்ற போயை சுவாசிங்க. எந்த நோய் நொடி இல்லாம சந்தோஷமா இருங்க. எல்லாரும் அனைவருக்கும் நன்றின்னு சொல்லிட்டு நாங்க போயிட்டு வரோம். பரிசைக்கு போகணுமா? வெயில் வந்து வினை தீர்க்க மயில் வந்து வழி காட்ட கோவிலுக்குள் சென்றேன் அடி குமரன் கொழுவிருக்க கண்டேன் அடி.
பெருமானே உமக்கு வேண்டிய வரங்களை என்னிடம் அனைவரும் வள்ளி தெய்வம் என்று வணங்க வேண்டும். நாட்டு மக்கள் நலமோடு சுகமா நோய் இல்லாம இனி வரும் காலங்கள்ல எல்லாரும் சந்தோஷமா இருக்க சாமி அன்புங்கள் பிரம்மபூத்த நேரத்தில் அப்படியே ஆகட்டும். வள்ளி தெய்வானை என்ற பெயருடன் சிறப்புடன் பெயர் பெற்று விளங்குவாய் என்ற வார்த்தை அளிக்கிறேன். மாங்கல்யம் சொல்லாத நாளில்லை சுடர்மிகும் வடிவேலா சுவையான அமுதே செந்தமிழா உன்னை சொல்லாத நாளில்லை உடனிடும் வடிவேலா உன்னை சொல்லாத நாளில்லை உடனிடும் வடிவேலா சுவையான அமுதே தமிழாளி உன்னை சொல்லாத நாளில்லை உடனிடும் வடிவேலா இந்த நாடகத்தை கண்டுகளித்த அனைத்து நாடக கலா ரசிக பெருமக்களுக்கும் எங்களுக்கு சிறந்ததோர் முறையில் ஒளி அமைத்து கொடுத்த உமா சவுண்ட் சர்வீஸ் உரிமையாளர் அன்பு நண்பர்களுக்கும் எங்களுக்கு விடியும் வரை வீடியோ கவரேஜ் செய்த மேடை நாடகம் அருமை தம்பி மாசானம் அவர்களுக்கும் இந்த நாடகத்தை கண்டுகளித்த அத்தனை உள்ளத்திற்கும் கிராமத்தின் சார்பாகவும் மற்றும் இந்த நாடகத்தின் அமைப்பாளர் நமது ஊர் அருகாமையில் உள்ள மண்ணின் மைந்தன் புதுக்குளம் அன்பு அண்ணன் அழகராஜா அவர்கள் சார்பாகவும் எங்களது கலைக்குழு சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துள்ளோம். உலக